நடிகர் அமீர் கானுக்கு நேற்றைக்கு முன்தினம், அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? அமீர் கானுக்கு இப்பதான் திருமணம் ஆகுதா? ஆமாங்க, 61வது வயதுல கௌரி ஸ்பிராட் அப்படின்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு வர்றாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல முறைப்படி, அதாவது முஸ்லிம் முறைப்படி 3வது திருமணமா கௌரிய கரம் பிடிச்சிருக்காரு. 3வது திருமணமா? ஆமாங்க, 3வது திருமணம். அப்படின்னா முதல் திருமணம் ரீனா தத்தா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை 1986ல கல்யாணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஜீனத் கான், இன்னொரு பெண்ணு ஈரா கான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கான் தான். அதுக்கப்புறமா 2005ல இன்னொருத்தரை கரம் பிடிக்கிறாங்க. அவங்க பேரு கிரண் ராவ் அப்படின்னு சொல்லி. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லகான்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அந்த லகான் திரைப்படத்துல உதவி இயக்குனரா இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், ஆசாத் ராவ் கான் அப்படின்னு சொல்லி. அவரும் கான் தான். அப்போ 1, 2, 3 இந்த 3 திருமணங்கள் அமீர் கான் அவர்கள் செஞ்சிருக்காங்க. 3வது திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க யாரை கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒண்ணு ரீனா தத்தா, இன்னொன்னு கிரண் ராவ், 3வது கௌரி ஸ்பிராட். அப்ப இந்த 3 பேரும் இந்துக்கள். ஒரு விஷயம். சரி, இந்த கான்கள்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, நடிகர் ஷாருக் கான் அவர் ஒரு திருமணம், அவர் கௌரி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்ப இவங்களும் ஒரு இந்து. சரி, இவங்க 2 பேர்த்துக்கு அடுத்ததா சாய் பாலிகான், அவரு யார கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா அமிர்தா சிங்னு சொல்லி பஞ்சாபி. அவங்க ஒரு இந்து. அது 91ல இருந்து 2004 வரைக்கும் அந்த திருமண உறவு நீடிச்சிருந்திருக்குது. அதுக்கு பின்னாடிதான் அவரு கத்ரினா கைஃப கல்யாணம் முடிச்சிருக்காரு. கல்யாணம் முடிச்சதுல 2 குழந்தைகள், ஒரு பையன் தைமூர். கத்ரினா கைஃபுடைய பையனுடைய பேர், ஒரு பையன் பேர் தைமூர், 2வது பையன் பேரு ஜஹாங்கீர். பேஸ் இல்ல. சரி, இவங்கதான். அப்படின்னா 4வதா ஒருத்தர் நசுருதீன் ஷா, பழைய நடிகர். அவரு பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற உயரிய விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸ் அவர் நிறைய வாங்கியிருக்காரு. அவர் வந்து முதல் மனைவி பர்வீன் சொல்லி அவங்கள கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 1984ல ரத்னா பதக் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்யறாரு. இவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒருத்த இமாத், ஒருத்த விவான் அப்படி சொல்லி 2 பேரு பசங்க. அடுத்தது 5வது யாருன்னு பாத்தீங்கன்னா பர்ஹான் அக்தர். அவருக்கு முதல் மனைவி அதுனா பவானி, 2வது மனைவியா 2022ல சிபானி வர்றாங்க. இப்படி 5 பேர் பாலிவுட்ல நடிகர்கள். 5 பேரும் யாரையெல்லாம் திருமணம் பண்ணியிருந்தாங்கிற விஷயத்த பார்த்தோம். சரி, நம்ம ஊர்ல இருக்கிற நடிகர்கள்லாம் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா, நடிகர் ராஜ்கிரண், அவருடைய உண்மையான பெயர் வந்து மொஹிதீன் அப்துல் காதர் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயர். அவருடைய முதல் மனைவியுடைய பெயர் வந்து செல்லம்மா. அது விவாகரத்து ஆகுது. அதுக்கப்புறம் ஜோதிங்கிற பெண்ணை திருமணம் ஆகி அவங்களுக்கு நைனார் முகமதுன்னு சொல்லி ஒரு பையன். அடுத்த நம்ம பாக்குறது நம்முடைய ஷியாம், நடிகர் ஷியாம். அவருடைய உண்மையான பெயர் வந்து சம்சுதீன் இப்ராஹிம். அவர் யார திருமணம் செஞ்சிருக்காருன்னு பார்த்தா, காசிஸ் அப்படிங்கிற பஞ்சாபி இந்து பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. இப்ப பாருங்க, ஒரு கேள்வி எழுது. பிரபலமா இருக்கக்கூடிய இத்தனை இஸ்லாமிய நடிகர்கள் எல்லாம் திருமணம் யார செஞ்சிருக்காங்க? இப்ப நான் லிஸ்ட் அவுட் பண்ண பாலிவுட் நடிகர்கள் 5 பேர், தமிழ் நடிகர்கள் 2 பேர். இவங்கெல்லாம் யார திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதிலும் குறிப்பா அமீர் கான் தான் வந்துட்டு 61 வயதிலும் 3 திருமணம். இவங்கெல்லாம் திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க இந்துக்களா தானே இருக்காங்க.